நபித்தோழர் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா. சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா ஃபாரிஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு நெருப்பு வணங்கியாக இருந்தவர். தேடுகிறார் ஹிதாயத்தை. நசரானியுடைய கூட்டத்தோடு இணைகிறார், படிக்கிறார். ஆனால் அவரால் அதனை ஏற்க முடியவில்லை. அறிகிறார் ஒரு தூதர் இருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்குகிறார். சல்மான் மிக அழகாக இருப்பார், செல்வந்தவர், போர் தந்திரங்களை எல்லாம் படித்தவர். முஹாஜிர்கள் சொல்வார்கள் சல்மான் எங்களை சார்ந்தவர், அன்சாரிகள் சொல்வார்கள் சல்மான் எங்களை சார்ந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, சல்மான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர். அந்த சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த மௌத்துடைய நேரத்தை கவனியுங்கள். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலாவுடைய மரண நேரம். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சல்மான் அல் ஃபாரிசியை சந்திக்க வருகிறார்கள். வந்து பக்கத்தில் அமர்கிறார்கள். ஃபபகா, சல்மான் அல் ஃபாரிசி அழுகிறார். சக்கராத்துடைய ஹாலத்தில் அழுகிறார். எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதருடைய தோழர் நீங்கள். சல்மான் அல் ஃபாரிசி சொன்னார்கள், ஜஸஅன் அல துன்யா, இந்த துன்யாவை குறித்து நான் அளவில்லை. அல்லாஹ்வின் தூதர் எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது வழிப்போக்கனாக வாழ், ஒரு பயணியை போல வாழ். எப்படிப்பட்ட நிலை என்றால், ஒரு பயணிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் வைத்திருங்கள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். என்னை சுற்றி பாருங்கள், நான் எவ்வளவு விடயத்தை வைத்திருக்கிறேன் என்று. சஅத் பார்க்குகிறார். என்ன பொருள் தெரியுமா இருந்தது? இன்னமா ஹவுலஹு, அவரை சுற்றி ஒரு கிண்ணம், கொஞ்சம் காய்ந்த ரொட்டிகள், ஒரு செருப்பு. அவர் விட்டு சென்ற செல்வம் எவ்வளவு. சஅத் பார்க்குகிறார். ஒரு பாத்திரம், ஒரு காய்ந்த ரொட்டிகள், இந்த செருப்பு, இதை குறித்து நான் அழுகிறேன், இதை நான் வைத்திருக்கிறேன் என்று அழுகிறேன். சல்மான் மனைவி அழைத்தார், என்னுடைய மனைவியே, என்னுடைய பொருளாதாரம் இருந்தால் அல்லாஹ்வின் பாதையிலே அதை முழுக்க சதக்கா செய்யுங்கள், கதவுகளை திறந்து வையுங்கள். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன் ஷஹாதத்தை மொழிந்து அவருடைய மனைவி சொல்கிறார்கள். முகம் அப்படியே சிரித்தவர்களாக, அப்படியே முகம் வெண்மையான நிலையிலே சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன் அவர்கள் மரணத்தை சங்கமித்தார்கள். சஅத் ரலியல்லாஹு தஆலா அன் அவர்கள் சொல்கிறார்கள், சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா உடைய மரணத்தை அவர் மரணித்ததற்கு பிறகு நாங்கள் பார்த்தோம். ஃபஇதா கீமத்துஹு 30 திர்ஹம், அவர்கள் விட்டு சென்றது 30 திர்ஹம். இந்த 30 திர்ஹத்தை குறித்து சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன் கவலைப்பட்டார் என்பதாக சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்.